ஜீவ அப்பம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். தேவனுக்கு ஏற்ற கிரியைகள். இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வந்திருக்கும் ஜனங்களிடம் கிரியை நடப்பியுங்கள் என்று கூறுகிறார். அவர்களோ இயேசு கிறிஸ்துவிடம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேச வார்த்தைகளை தங்களுடைய வார்த்தைகளினால் இவர்கள் தடை பண்ணுவது போன்று தெரிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இவர்கள் கேள்வி கேட்பதை தடை பண்ணாமல் அதை அங்கீகரிக்கிறார். நல்ல ஆசிரியர் கேட்பதற்கும் தன்னிடத்தில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் கூறுவதற்கும் ஆயத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும். கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் தொடர்ந்து கற்றுக்கொள்ளவும் வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தவர்கள் அவரிடம் தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். மிகவும் எளிமையாக தங்களை தாழ்த்தி கேட்கிறார்கள். இவர்களுடைய கேள்வியில் நேர்மையும் நாணயமும் உள்ளது. நல்ல மனதோடு கேட்கிறார்கள். தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் அவற்றை செய்யவும் இவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தாங்கள் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்பதை இந்த ஜனங்கள் அங்கீகரிக்கிறார்கள். பெரிய காரியத்தை செய்வதற்கு முயற்சி பண்ண வேண்டும். பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறவர்கள்தான் பெரிய காரியங்களை முயற்சி பண்ணி செய்வார்கள். இயேசு கிறிஸ்து இந்த வசன பகுதியில் உலக பிரகாரமான காரியங்களுக்கும் தேவனுக்கேற்ற காரியங்களுக்கும் வித்தியாசம் காண்பித்து கூறுகிறார். தேவனுடைய வார்த்தைகளை நாம் பேசினால் மாத்திரம் போதாது, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நாம் செய்யவும் வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கேற்ற கிரியை எதுவாக இருந்தாலும் அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டது போல நாமும் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு அவர் கூறுகிற கிரியையை காலதாமதம் இல்லாமல் பயபக்தியோடு செய்ய வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு எந்த ஊழியத்தை கொடுத்தாலும் அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நம்மை அவருடைய கரங்களில் மறுபடியும் பிரதிஷ்டை பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் கேள்வி கேட்கிற ஜனங்களுக்கு மிகவும் எளிமையாக பிரதியுத்தரம் கூறுகிறார். நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை என்று இயேசு தெளிவாக பதில் கூறுகிறார். விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் கேள்வி கேட்டபோது தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் என்று கிரியைகளை பன்மையில் கூறுகிறார்கள். அவர்கள் சில கிரியைகளை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்கள் செய்ய வேண்டிய கிரியை ஒன்றே ஒன்றுதான் என்று அவர்களுக்கு தெளிவுபடுத்தி விசுவாசிக்க வேண்டும் என்று கூறுகிறார். பிதாவாகிய தேவன் அனுப்பினவரை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. விசுவாசத்தின் மூலமாகவே நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நெருக்கமாக கிட்டிச் சேர முடியும். அவருடைய ஆறுதலை பெற்றுக்கொண்டு அவரிடத்தில் இளைப்பாற முடியும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசமே நம்மை ஆளுகை செய்யும். நம்முடைய நற்கிரியைகள் மனுஷர் காணும்படியாக இருக்க வேண்டும். இதை கண்ட மனுஷர் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்.
கிரியைகளின் மூலமாக நமது விசுவாசத்தை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். நற்கிரியைகளை செய்வதற்கு ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம் மூலமாக அற்புதம் நடைபெறுவது தவறல்ல, ஆனால் நமது நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவதாகவே இருக்க வேண்டும். நம் மூலமாக தேவன் நடப்பிக்கும் அற்புதத்தில் நாம் பெருமைப்படக்கூடாது. நாம் நடப்பிக்கும் கிரியைகள் எப்போதுமே தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாகவே இருக்க வேண்டும். லூசிபர் தேவனைப் போல ஆக வேண்டும் என்று நினைத்தான். ஆதாமும் இதே தவறையே செய்தான். அவர்களுடைய எண்ணமும் தவறு, இதற்காக அவர்கள் செய்த கிரியைகளும் தவறு. இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கினார். அவரிடத்தில் சுயநலமில்லை. பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமே அவர் சித்தமாக இருந்தது. நாம் நமது ஜீவியத்தில் நமது சரீர பிரகாரமான தேவைகளுக்கு ஊழியம் செய்வதை நிறுத்திவிட்டு தேவனுடைய நாம மகிமைக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஜனங்கள் இயேசுவிடம் தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து இவ்வாறு பதில் கூறுகிறார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அவரை தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று எல்லோரும் விசுவாசிக்க வேண்டும். அப்போது தேவன் நம்மை தமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார். தேவனுடைய கிரியைகளை செய்வதற்கு நம்மை பலப்படுத்துவார். என்ன அடையாளம்? அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பியுங்கள். அப்போது மனுஷகுமாரன் அந்த போஜனத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். அதற்கு இயேசுவும் விசுவாசிக்க வேண்டும் என்று பதில் கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு தாங்கள் காணத்தக்கதாக அவர் அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இதுவரையிலும் சரியாக பேசியவர்கள் இப்போது அடையாளத்தை எதிர்பார்க்கிறார்கள். அடையாளத்தை கேட்பது தவறல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே தம்மை தேவகுமாரன் என்று நிரூபிப்பதற்கு பல அடையாளங்களை காண்பித்திருக்கிறார். அவற்றை இவர்கள் மறந்து விடுகிறார்கள். இன்னும் அதிகமாக அடையாளத்தை எதிர்பார்க்கிறார்கள். கப்பர்நகும் பட்டணத்தில் அவர் பலத்த செய்கைகளை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஊரில் அவர் இதுவரையிலும் செய்த பலத்த செய்கைகளை காணாமல் அவரிடத்தில் நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர் என்று கேட்கிறார்கள். ஒருவேளை கப்பர்நகூமில் இயேசு கிறிஸ்து செய்த பலத்த செய்கைகளை இவர்கள் அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றுதான் 5 வாற்கோதுமை அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து ஏறக்குறைய 5000 பேருக்கு அற்புதமாக போஜனம் கொடுத்தார். அந்த போஜனத்தை இவர்கள் திருப்தியாக புசித்திருந்தும் மேலும் அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். கண்கள் இருந்தும் காணக்கூடாத குருடர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்றும் மேசியா என்றும் விசுவாசிப்பதற்கு ஜனங்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களுக்கு அற்புதமாக போஜனம் கொடுத்தார். இது அவர்களுக்கு பெரிய அற்புதமாக தெரியவில்லை. ஏனெனில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே வனாந்திரத்தில் 40 வருஷங்களாக போஜனம் கொடுத்தார். அப்படி இருந்தும் மோசே தன்னை தேவனுடைய குமாரன் என்றோ மேசியா என்றோ கூறிக்கொள்ளவில்லை. வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்கள். வானத்தில் இருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். வனாந்திரத்தில் இவர்களுடைய பிதாக்கள் அப்பத்தை புசித்தது மெய்தான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பல அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் விட இவர்களுடைய பிதாக்கள் வனாந்திரத்திலே அப்பம் புசித்த அற்புதம் இவர்களுக்கு மிகவும் விசேஷமாக தோன்றுகிறது. நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்று இவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் விவாதம் பண்ணுகிறார்கள். இதற்காக இவர்கள் ஒரு வேத வாக்கியத்தையும் மேற்கோளாக கூறுகிறார்கள். வானத்தில் இருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று வேத வாக்கியத்தில் எழுதியிருப்பதை இவர்கள் நினைவுபடுத்தி பேசுகிறார்கள். எழுதியிருக்கும் வேத வாக்கியத்தை இவர்கள் நினைவு கூறுகிறார்கள். ஆனால் அந்த வார்த்தைக்கு தவறாக வியாக்கியானம் கூறுகிறார்கள். சத்தியத்தை புரட்டுகிறார்கள். தங்களுக்கு சாதகமாக இந்த வார்த்தைக்கு வியாக்கியானம் கூறுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இவர்களுக்கு அழிந்து போகிற போஜனத்தை கொடுக்க விரும்பவில்லை. சத்தியத்தை இவர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார்.
இவர்கள் அழிந்து போகிற போஜனத்திற்காக இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறார்கள். அவரோ நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்தை பற்றி அவர்களோடு பேசுகிறார். இவர்கள் மோசே செய்த அற்புதங்களை மேன்மைப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை அற்பமாய் நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு இவர்களுக்கு ஒரே ஒரு தரம் மாத்திரமே அற்புதமாக போஜனம் கொடுத்தார். அதன் பின்பு அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே தம்மை இவர்கள் தேடி வருவதாக கடிந்து கொள்கிறார். தாம் செய்த அற்புதங்களை கண்டதினால் இவர்கள் தம்மிடத்தில் வரவில்லை என்பதையும் அவர்களிடத்தில் தெளிவுபடுத்துகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்திலே 40 வருஷங்களாக போஜனம் கொடுத்தார். அன்றன்று அவர்களுக்கு தேவையான போஜனம் கொடுக்கப்பட்டது. மோசே அவர்களுக்கு வானத்தில் இருந்து அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று இந்த ஜனங்கள் கூறுகிறார்கள். இந்த ஜனங்களுடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்கள். அவர்களுக்கு அன்றாடம் மன்னா கிடைத்தது. அவர்களுக்கு அன்றன்று தேவைப்பட்ட போஜனம் அற்புதமாக கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவோ வார்கோதுமை அப்பங்களினாலும் சிறிய மீன்களினாலும் ஏறக்குறைய 5000 பேருக்கு போஜனம் கொடுக்கிறார். வார்கோதுமை இந்த பூமியில் இருந்து வருகிறது, மீன்கள் இந்த சமுத்திரத்தில் இருந்து வருகிறது. ஆனால் மோசேயோ தேவதூதரின் போஜனமான வானத்தில் இருந்து வந்த அப்பத்தினால் அவர்களுக்கு போஜனம் கொடுத்தார். தங்களுடைய பிதாக்கள் புசித்த மன்னாவை பற்றி யூதர்கள் என்றும் பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள். மன்னா அற்புதமான உணவுதான், ஆனால் அது அற்பமான உணவு என்றும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஜனங்களைப் போலத்தான் விசுவாசிகளில் அநேகர் பழங்கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் ஒரு சில பெரிய ஊழியக்காரர்கள் மூலமாக நடைபெற்ற அற்புதங்களை புகழ்ந்து பேசுகிறார்கள். தற்காலத்தில் தங்கள் மத்தியில் தேவனுடைய கிருபையும் வல்லமையும் வெளிப்படுவதை காண விரும்பாமல் தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். பழங்காலத்தில் நடைபெற்ற அற்புதங்களையும் தியானிக்க வேண்டும். அதே வேளையில் நம்முடைய காலத்தில் நம் மத்தியில் நடைபெறும் அற்புதங்களையும் கவனித்து அதற்காக தேவனை துதிக்க வேண்டும். மோசே கொடுக்கவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வானத்தில் இருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்தில் இருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தம்மை தேடி வந்திருக்கும் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து சத்தியத்தை தெளிவுபடுத்துகிறார். அவர்கள் கேட்ட கேள்விக்கு பிரதியுத்தரம் கூறுகிறார். இவர்களுடைய பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தது மெய்யான சம்பவம்தான். ஆனால் இந்த மன்னாவை மோசே இவர்களுக்கு கொடுக்கவில்லை. வானத்தில் இருந்து இவர்களுக்கு அப்பம் கிடைப்பதற்கு மோசே ஒரு கருவியாக மாத்திரமே பயன்படுத்தப்பட்டார். வானத்தில் இருந்து மோசே தங்களுக்கு அப்பத்தை கொடுத்தார் என்று இவர்கள் மோசேயை நோக்கி பார்க்கக்கூடாது. இவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து மோசேயையும் தாண்டி பரலோகத்தில் இருக்கும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். பிதாவாகிய தேவனே வானத்தில் இருந்து வந்த அப்பத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்திலே புசிக்க கொடுத்தார். மோசே வனாந்திரத்தில் அவர்களுக்கு அப்பமோ அல்லது தண்ணீரோ கொடுக்கவில்லை. தேவனே இவற்றை கொடுத்தவர். இயேசு கிறிஸ்து மன்னாவை பற்றி பேசும்போது மெய்யான அப்பத்தை பற்றியும் பேசுகிறார். என் பிதாவோ வானத்தில் இருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று அவர்களிடத்தில் கூறுகிறார். இந்த மெய்யான அப்பம் இவர்களுடைய பிதாக்களுக்கு கொடுக்கப்படவில்லை, ஆனால் இவர்களுக்கே இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. இவர்களுக்காக மேன்மையான ஆசீர்வாதங்கள் இதுவரையிலும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. மோசேயின் காலத்தில் தேவன் அவர்களுக்கு வானத்தில் இருந்து அப்பத்தை கொடுத்தார். இப்போதோ அதே தேவன் வானத்தில் இருந்து நமக்கு மெய்யான அப்பத்தை கொடுக்கிறார். மோசே மெய்யான அப்பத்தை கொடுப்பதில்லை. மெய்யான அப்பம் ஆத்மாவுக்கு போஜனம் கொடுத்து நித்திய ஜீவனை தரும். மோசே கொடுத்த அப்பமோ சரீரத்திற்கு உரியது, சரீர பசியை மட்டுமே போக்கும். ஜீவ அப்பம் நானே. இயேசு கிறிஸ்து தம்முடைய தெய்வத்துவத்தை இவர்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். அப்பத்தை ஒரு உருவகமாக பயன்படுத்தி தம்மை பற்றிய சத்தியத்தை அவர்களுக்கு எடுத்துக் கூறுகிறார். புசிப்பதையும் பானம் பண்ணுவதையும் உருவகமாக பயன்படுத்தி தம்முடைய மாம்சத்திலும் இரத்தத்திலும் பங்கு பெற வேண்டியதன் அவசியத்தை எடுத்துக் கூறுகிறார். இந்த ஜனங்களோ இயேசு கிறிஸ்துவை அழிந்து போகிற போஜனத்திற்காக தேடி வந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்தை பற்றி விவரித்து கூறுகிறார். இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி அவர்களிடத்தில் எடுத்து கூறும்போது தம்மை தேவனுடைய பிரதான ஈவாகவும்
மெய்யான அப்பமாகவும் விவரித்து கூறுகிறார். இந்த வசன பகுதியில் இதன் சத்தியத்தை விவரித்து கூறி உறுதி பண்ணுகிறார். தாமே மெய்யான அப்பம் என்று இயேசு கிறிஸ்து கூறும் உபதேசம் மறுபடியுமாக இந்த சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய சரீரத்திற்கு அப்பம் எவ்வாறு அவசியமாக இருக்கிறதோ அதுபோலவே இயேசு கிறிஸ்துவாகிய மெய்யான அப்பம் நம்முடைய ஆத்மாவுக்கு அவசியமாக இருக்கிறது. அப்பம் நம்முடைய சரீர பசியை போக்கும். சில சமயங்களில் நமக்கு அப்பம் இல்லாவிட்டாலும் நம்முடைய சரீரம் ஜீவனோடு இருக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்முடைய ஆத்மா ஜீவனோடு இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நம்முடைய ஆத்மா மரித்து போகும். இயேசு கிறிஸ்து தேவன் அருளிய அப்பமாக இருக்கிறார். இவர் தெய்வீக அப்பம். இவர் தேவனுடைய குடும்பத்தின் அப்பமாகவும் அவருடைய பிள்ளைகளின் அப்பமாகவும் இருக்கிறார். இவர் ஜீவனை கொடுக்கிற ஜீவ அப்பமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவ விருட்சத்தின் கனியாக இருப்பதினால் இவரே ஜீவ அப்பமாக இருக்கிறார். சாதாரணமான அப்பத்திற்கு ஜீவன் இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஜீவ அப்பமாகவும் இருக்கிறார். ஜீவனை கொடுக்கிற அப்பமாகவும் இருக்கிறார். தம்முடைய சுய வல்லமையினால் இயேசு கிறிஸ்து தமக்கு தாமே ஜீவனுடையவர். இவர் நித்திய காலமாக ஜீவிக்கிறவர். ஆகையினால் இயேசு கிறிஸ்து நித்திய அப்பமாகிய ஜீவ அப்பமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். கல்வாரி சிலுவையின் உபதேசத்தை இந்த வசன பகுதியில் இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக விளக்கி கூறுகிறார். உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமாக இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி கூறுகிறார். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்தில் இருந்து வந்த அப்பத்தை புசித்தார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் மாத்திரமே அந்த அப்பத்தை புசிக்க முடியும். உயிரோடு இருக்கிறவர்கள் அதை புசித்தால் அவர்கள் ஜீவிப்பதற்கு மேலும் கொஞ்சம் பலன் உண்டாகும். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அப்பமோ ஜீவனை கொடுக்கிற அப்பம். மரித்தோரும் இதை புசிக்கலாம். பாவத்தில் மரித்திருக்கிறவர்கள் இந்த ஜீவ அப்பத்தை புசித்தால் அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கப்படும். பாவத்தில் மரித்திருக்கிறவர்கள் நீதிக்கு பிழைப்பார்கள். வனாந்திரத்தில் கொடுக்கப்பட்ட மன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ முழு உலகத்திற்கும் ஜீவனை கொடுக்கிற ஜீவ அப்பமாக தம்மையே கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி விவரிக்கும் போது வானத்தில் இருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் என்று குறிப்பிடுகிறார். இவர் வானத்தில் இருந்து இறங்கினவர். இந்த சத்தியம் பல வசனங்களில் மறுபடியும் கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வானத்தில் இருந்து இறங்கின அப்பமாக இருக்கிறபடியினால் அவர் தெய்வத்துவம் உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நன்மையான எல்லா ஈவுகளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அவர் ஆதாரமாகவும் ஜீவ ஊற்றாகவும் இருக்கிறவர். இயேசு கிறிஸ்துவே மெய்யான அப்பம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் புசித்த மன்னா இந்த மெய்யான அப்பத்திற்கு ஒரு அடையாளம் மாத்திரமே ஆகும். அது மெய்யான அப்பம் அல்ல. அப்பத்திற்கு அடையாளம் வனாந்திரத்தில் எல்லோருக்குமே போதுமான அளவு மன்னா கிடைத்தது. அதுபோலவே இயேசு கிறிஸ்துவில் எல்லா விசுவாசிகளுக்கும் அவருடைய கிருபையின் பரிபூரணமான நிறைவு கிடைத்திருக்கிறது. வனாந்திரத்தில் மன்னாவை அதிகமாக சேகரித்தவர்களினால் அதை மறுநாளில் பயன்படுத்த முடியவில்லை. மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவி புரிய முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஜீவ அப்பத்தை புசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும். அவருடைய ஜீவ அப்பத்தில் சிறிதளவு பெற்றுக்கொண்டால் கூட அவருடைய கிருபையினால் அது பூரணமாக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொள்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இயேசு கிறிஸ்துவே ஜீவ அப்பமாக இருக்கிறார். அவரிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். யோவான் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி கூறியிருக்கும் காரியங்கள். ஜீவ அப்பம் நானே. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நானே ஆடுகளுக்கு வாசல். நானே நல்ல மேய்ப்பன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே மெய்யான திராட்சை செடி. இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை நமக்கு பருக கொடுப்பார். ஆகையினால் நமக்கு தாகமடையாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ணுவார். நம்முடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். எல்லா பிரச்சனைகளையும் பரிசுத்த ஆவியானவர் தீர்த்து வைப்பார். தேவனே அப்பத்தை கொடுத்தவர் மோசே அல்ல. இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களை கொண்டு திரளான ஜனங்களுக்கு போஜனம் கொடுத்ததை அந்த ஜனங்கள் தங்கள் கண்களால் கண்டிருக்கிறார்கள்.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பல அடையாளங்களை கண்டும் அவரை விசுவாசியாமல் இருக்கிறார்கள்.